இன்னைக்கு ரொம்ப சுவையான கேரட் பச்சடி செய்யலாம். பொரியலுக்கு பதிலா இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்களேன். 5 கேரட் எடுத்து நல்லா துருவி எடுத்துக்கலாம். இதுக்கு பெரிய வெங்காயம், வரமிளகாய், இஞ்சி, கருவேப்பிலை எடுத்திருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கலாம். வானலியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்க வெங்காயம், வரமிளகாய் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா இந்த துருவின கேரட்டை போட்டு சிம்ல வச்சு நல்லா வதக்கி விட்டு வேக வைக்கணுங்க. சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் உப்பு மட்டும் போட்டிருக்கேன். மூடி வச்சு வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை, தண்ணியும் தேவையில்லைங்க. இப்போ ஒரு 3 அல்லது 4 கரண்டி தயிர் எடுத்து ஒரு வடிகட்டியில சேர்த்துக்கலாம். பாக்கெட் தயிரா இருந்ததுன்னா நீங்க அப்படியே சேர்த்துக்கலாம். தண்ணி இல்லாம சேர்த்தாதான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அதுக்காக நான் வடிச்சு வச்சிருக்கேன். இப்போ ஒரு 5 to 7 நிமிஷம் நான் வதக்கி விட்டுருக்கேன். நல்லா வெந்துருச்சு. வெந்ததை ஒரு பாத்திரத்துல சேர்த்திருக்கேன். ஆறினதுக்கு அப்புறமா தண்ணி வடிச்சு வச்சிருக்க தயிரை சேர்த்திக்கலாம். கொத்தமல்லி தலையும் தேங்காய் துருவலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைன்னா இன்னும் கொஞ்சம் தயிர் கூட சேர்த்துக்கோங்க. தயிர் புளிக்காம இருக்கணுங்க, அப்பதான் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.